அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் யூனிட் 4 PERT and CPM. PERT means Program Evaluation and Review Techniques. அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம ERT PERT. CPM Critical Path Method. CPMனா Critical Path. CPM இது வந்து நம்ம என்ன சொல்றோம், Critical Path அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அதுதான் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு திட்டம் மதிப்பீடு, அந்த ப்ராஜெக்டினுடைய மதிப்பீடு தான் திட்ட மதிப்பீடு. ரிவ்யூ டெக்னிக்ஸ்னா அதனுடைய கண்காணிப்பினுடைய நுட்பம், அதை கண்காணிக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இந்த பெர்ட் மற்றும் என்ன இருக்குது, சிபிஎம். சரியா? அப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த வேலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை நான் என்ன பண்ணணும், செஞ்சு முடிச்சிடணும். இப்போ டெண்டர் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டைம் பீரியடுக்குள்ளே செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே, அதை நான் எனக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு வெறும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஆப்டிமம் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் இருக்குல்ல, இது நமக்கு தேவைப்படுது. சரியா? அப்போ அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த நெட்வொர்க் மெத்தடை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் முடிக்கிறேன் அப்படின்றத விட, நான் அதே அந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வித்துனதை நெட்வொர்க் மெத்தடை நான் யூஸ் பண்ணி பண்ணா எனக்கு உடனே வேலை முடிஞ்சிடும். சரியா? ரைட்டு. சரி, இப்போ இது எப்படி அப்படின்னா, இப்போ சாலை இருக்குது, இந்த ரயில் போகுது இல்லை, ரயில் போக்குவரத்து இதில் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரில் நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 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 வட்டமாக இருக்கும், அப்புறம் ஒரு லைன் இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு டம்மி மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு வட்டம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு இங்கே ஏதோ ஒரு ஒரு ரெட் கலரு, க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் எரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கே அது என்னென்னா ஒரு வளையம் அங்கே ஏற்படுத்துறாங்கன்னா அர்த்தம். சரியா? ஒரு வளையத்தை அங்கே உருவாக்குறாங்க. அங்கே உருவாக்கி அதன் மூலிமா நமக்கு தேவையான நல்ல ரிசல்ட்டை நமக்கு தராங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பெற்றுன்றதும் அதுதான். பெற்றுன்றது என்னன்னா, நம்ம ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனுடைய இதுக்கப்புறம் இதுதான் ஒரு ஃபார்மேட் நம்ம உருவாக்குறோம். அந்த ஃபார்மேட் மூலயமா நமக்கு மிகச்சிறந்த நம்ம ஒரு நுட்பத்தை நம்ம பயன்படுத்த போறோன்றதுக்காக தான் நம்ம இது சொல்றோம். சரியா? சரி, ரைட்டு. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா, அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுப்போம். கரெக்டா? அப்போ அந்த ப்ராஜெக்ட்னா என்ன, அதை ஒரு திட்டம் முதல்ல செயல்படுத்துறோம். அப்போ ப்ராஜெக்ட் இஸ் காம்பினேஷன் இன்டர்ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் விச் மஸ்ட் பி பர்ஃபார்ம்ட் இன் சர்டைன் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீஷன். அப்படின்னு அர்த்தம், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னா அதனை நம்ம அந்த உள்ள இருக்கிற அந்த செயல்கள்லாம் இருக்குல்ல, உள் செயல்கள் இருக்கு இல்லையா, அதாவது உள் தொடர்பு. ஒரு ப்ராஜெக்ட் முடியணும்னா அது உள்ள இதுலாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த உள் தொடர்பு அதனுடைய செயல்கள் ஒட்டு மொத்தத்தையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில அந்த திட்டம் என்னது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். கம்ப்ளீஷன். அப்போ இட்ஸ் கம்ப்ளீஷன் அர்த்தம், அந்த திட்டம் முடிவதற்குள் செய்து முடிப்பது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், ஒரு திட்டம் ஒன்றுக்கு ஒன்று உள் தொடர்பு இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று உள் தொடர்பு இருக்கும். அந்த ப்ராஜெக்டினுடைய ஒட்டுமொத்தத்தையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில அந்த திட்டம் முடிவதற்குள்ள நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டிஸ்னா எனி இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் விச் யூட்டிலைஸ் டைம், மணி, அதர் ரிசோர்ஸ் as beginning and end is called activity. An activity is a task. It is an item of work in a project. It is consume time, labor, material, money and other resources. அப்போ activities lies between two events. Those events are preceding and succeeding events of the activities. அப்போனா ஆக்டிவிட்டிஸ் என்ன, டூ ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ப்ரெசிடிங் இருக்குது, ஒன்று சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. A line with arrow shows from event and activity start and என்னது which event its end. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ஆக்டிவிட்டின்றது என்னன்னா
இப்போ ஒரு செயல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ என்ன பண்ணுறோம், நான் இங்கே ஒரு வட்டம் போட்டுறேன், இங்கே ஒரு வட்டம் போட்டுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடையில ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணுறேன், சம் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறேன். இப்போ இது ஆரம்பத்தில் 1, இது 2. அப்போ லைன் இன் ஆரோ, லைன் இன் ஆரோ ஃபார் ஈவன் இன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அண்ட் அட் விச் ஈவன் இன்ஸ்டன்ஸ் தி ஆரோ இஸ் எய்தர் எண்ட் ஆர் மிடில் ஆஃப் தி லைன். சரியா? அப்போ அந்த ஆரோ என்ன பண்ணலாம், அதாவது இங்கே 1லேருந்து இங்கே போகுது அப்படின்னா நம்ம ஆரோ இந்த மாதிரி போடலாம். அப்போ ஆல்பாபெட்ஸ் ஏபிசி ஆர் ரிட்டன் பை தி சைட் ஆஃப் தி ஆரோ லைன் டு இண்டிகேட் தி ஆக்டிவிட்டீஸ். Unlike in civil engineering maps, length of the line left to convenience of the person who draws the line அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்னன்னா ஈவெண்ட், அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸில் என்ன நம்ம முழுசாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது முடிவுக்கு ஒரு 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 முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதாவது காலம், அதுக்கப்புறம் என்ன தான் இதில் நம்ம அதானே பார்த்தோம், டைமிங், காலம் மற்றும் இந்த பணம் அல்லது வேற ஏதோ ஒரு சம் சோர்சஸ், அதர் ரிசோர்ஸ், அந்த ஆதாரத்தை பயன்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தி ஒரு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு கொண்ட ஒரு செயல்பாடைத்தான் நம்ம என்ன சொல்றோம், செயல்னு சொல்றோம். சரியா? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், ஒவ்வொரு செயலுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அம்புகுறியால தான் குறிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அம்புகுறினுடைய வால் பகுதி என்னவா இருக்கும், அதாவது அம்புகுறினுடைய வால்னா இதுதான். சரியா? இந்த வால் பகுதி தான் ஆரம்பம், இது எண்டு. சரியா? இது என்னது, இது முன்னேற, இது போறது முன்னேறக்கூடிய ஒரு பகுதி. சரியா? ஒரு அம்புகுறினுடைய நீளம் அதனுடைய இப்போ நான் இந்த இடத்துல நான் இங்க ஒரு ஒரு வட்டம் மாதிரி போட்டுருக்கு, இங்க ஏ போட்டுருன்னு வச்சு, அடுத்து நான் என்ன பண்றேன், இங்க ஒரு போட்டு இப்படி போறேன்னு வச்சுக்க. இங்க நான் ஒரு அம்புகுறி போறேன்னா, இங்க சார் இதனுடைய லென்த் கம்மியாகுது, அதனால இது செயல் கம்மியானா அப்படின்னா என்ன லென்த் போட்டாலும் எந்த லைன் போட்டாலும் அதனுடைய ஒர்க் என்னது ஒண்ணுதான் அப்படின்றது முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த இந்த மாதிரி நம்ம இந்த செயல் போறோம்னா இதுல என்னது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சக்சஸ், என்னது ப்ரிசைடிங் ஆக்டிவிட்டிஸ், சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ். இந்த சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ், ப்ரிசைடிங் ஆக்டிவிட்டிஸ், என்னது 2 டைப் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரிசைடிங் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ப்ரிசைடிங் ஆக்டிவிட்டினா ஒரு 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 ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னது ஒரு செயல் ஆரம்பிக்கிற முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒரு பார்ட்டு தான் என்னது முந்தைய செயல், அதாவது ப்ரிசைட் செயல். சக்சர்னா என்ன அர்த்தம், ஒரு செயல் முடியும் முன் ஆரம்பிக்க முடியாது ஆனால் முடிந்த உடனே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ ஒரு செயல் இப்போ ஆரம்பிக்கிறோம், சரியா, சக்சஸ். அப்போ இது என்ன அர்த்தம், இந்த ஒர்க் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த செயல்கள் முடியும் முன் ஆரம்பிக்க முடியாத, முடியும் முன் என்னது இது கம்ப்ளீஷன் ஆகாத, ஆரம்பிக்க முடியாத, ஆனால் முடிந்த பின் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட், ஓகே. அது இப்போ நம்ம அடுத்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன் நான். சரி, ரைட், ஓகே. அந்த டம்மி ஆக்டிவிட்டிஸ்ன்றது நம்ம அதுதான், சும்மா டம்மிட்டு நம்ம அது நமக்கு தேவையானது நம்ம எழுதுவோம், அதுவும் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஈவெண்ட் இஸ் எய்தர் தி பிகினிங் ஆர் எண்டிங் ஆன் ஆக்டிவிட்டீஸ். சரியா? அப்படின்னா ஒரு செயல் ஆரம்பம் மற்றும் முடிவு, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு செயலுடைய ஆரம்பம் மற்றும் முடிவு ஆகியன நம்ம என்ன சொல்றோம், ஒரு செயல், அதாவது என்ன சொல்றோம், ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அந்த ஈவெண்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தால நம்ம குறிக்கிறோம். அந்த 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 குறிச்சிட்ட பிறகு அந்த அம்புகுறி இருக்குது இல்லையா, அம்புகுறி தலைப்பகுதியில் உள்ள புள்ளியினுடைய எண் எப்போது என்னது, அப்போ என்ன ஈவெண்ட் என்னன்னா, இப்போ இந்த இந்த வட்டம் போடுறோம் இல்லையா, இதுதான் என்னது ஒரு வட்டம். இந்த வட்டத்தினுடைய
தலைப்பகுதியில் இருக்கிற எண்ணு வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுதான் வால். அதான் ஸ்டார்டிங்னு என்ன அர்த்தம்? இது வந்து வால். நம்ம சொன்னோம் அது வால். இது வந்து என்னது? இது வந்து தலை. சரியா? அப்போ இங்க இருக்கிற நம்பரை விட இங்க இருக்கிற நம்பர் என்ன வரணும்? அதிகமா இருக்கணும், பெரிதா இருக்கணும். அததான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு அம்புகுறியினுடைய தலைப்பகுதியில இந்த ஒரு அம்புகுறியினுடைய தலைப்பகுதியில் உள்ள புள்ளியின் என்ன அப்படின்னு அர்த்தம்? ஒரு அம்புகுறியின் தலைப்பகுதியில் உள்ள என்ன அர்த்தம்? இதுதான். இது எப்போதும் இந்த வால் பகுதியோட அதிகமா இருக்கும். அதை தான் நம்ம இங்க சொல்றோம். An activity is either beginning or ending an activities. Circle in the network diagram represents even numbers 1, 2, 3 inside the circle indicate the events. The by indicate it represented by an arrow with the head indicating the sequence in which the events are to occur அப்படின்றது நம்ம சொன்னோம். சரியா? ரைட், ஓகே. அப்போ ஒரு 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 ஈவெண்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் ஈவெண்ட், எண்ட், கம்ப்ளீஷன். இது வந்து என்னது? ஸ்டார்டிங். இது வந்து என்னது? கம்ப்ளீஷன் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு அம்புகுறி நம்ம போடுறோம். இது ஹெட் இருக்கும். இது இங்க இது வந்து வால் பகுதி, இது தலைப்பகுதி, இது மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு நம்பரை நம்ம போடுறோம் அப்படின்றது எல்லாமே இது நம்ம பார்த்துட்டோம். பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் மெர்ஜ் ஈவெண்ட். மெர்ஜ் ஈவெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த இந்த மாதிரி இது இது பேர் என்னது? இந்த மாதிரி என்ன சொல்ற? when more than one activities comes, இது பாரு, when more than one activities அப்படின்னா ஒன்றுக்கு மேல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்ஸ் அண்ட் ஜாயினிங் அண்ட் ஈவெண்ட். இதுதான் அது ஈவெண்ட். சரியா? இதுதான் இது என்ன ஈவெண்ட்? ஜாயின் அண்ட் ஈவெண்ட், தென் இட் இஸ் கால்ட் என்னது? மெர்ஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வென் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ்னு என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க ஏபி 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? அது எங்க வந்து கம்ஸ்? என்னது? 5 வந்து வருது. அதான் சொல்றாங்க இன் தி அபவ் ஃபிகர் the activities A and B merge at a node number 5. Node number 5. So 5 is called என்னது? மெர்ஜ் ஈவெண்ட். மெர்ஜ் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம்? சேர்க்கும் காரணி. மெர்ஜ் ஈவெண்ட்னா அர்த்தம் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அடுத்து பெஸ்ட் ஈவெண்ட்னா அது இங்க இருந்து வெளியே போறது. வென் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் அன் ஈவெண்ட், தென் இட் இஸ் கால்ட் பெஸ்ட் ஈவெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? வென் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ். அப்போ மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ்னா இதுதான். அப்போ இந்த மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அன் ஈவெண்ட். அப்போ என்ன? இதுல இருந்து தானே இது ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு அர்த்தம் இதுல இருந்து நீ எத்தனை வேணா நீ என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சரியா? இதுல இருந்து அது எத்தனை வேணாலும் நீ வென் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் அன் ஈவெண்ட், தென் இட் இஸ் கால்ட் என்னது? பெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை வெடிக்கும், அதை வெடிக்குதுன்னு சொல்றோம்ல, அதை வெடிக்கும் காரியம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் வந்து மெர்ஜி அண்டு பெஸ்ட் ஈவெண்ட். இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அப்படின்னா அர்த்தம். இப்போ மெர்ஜ் ஈவெண்ட் என்ன அர்த்தம்? when one or more, அதான் பார்த்தோம், ஒன் ஆர் மோர் ஆக்டிவிட்டிஸ் கம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அதுதான் மெர்ஜ் அப்படின்னு பார்த்தோம். அதான் நம்ம சொன்னோம் when more than one activities comes and joining an event. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒன் ஆர் மோர் வந்து வருது. சரியா? ரைட். பெஸ்ட் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம்? when more than one activity start from the event. அப்போ இங்க இருந்து அது போகுது. இதுதான் ஸ்டார்ட், இதுதான் பெஸ்ட். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்படின்ட்டு பார்க்குறேன். இஃப் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ் மெர்ஜ் அட் எ ஈவெண்ட் ஃப்ரம் தி சேம் ஈவெண்ட் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ் லீவ்ஸ், தென் இட் இஸ் கால்டு என்னது? மெர்ஜ் ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, சரியா? இப்போ புரியுதா பாரு? மெர்ஜ் ஈவெண்ட்னு அர்த்தம் ஈவெண்ட் ஃப்ரம் தி சேம் ஈவெண்ட் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டிஸ் லீவ்ஸ். அப்போ எத்தனை உள்ள வருதோ அத்தனை அது வெளியே போகுது அப்படின்னு. இப்போ ஹியர் அட் ஈவெண்ட் 5 ஆக்டிவிட்டிஸ் ஏ அண்ட் பி என்னது? மெர்ஜ். While from event 5, the activity C and D and then the start. Therefore, the event 5 is merge and best event அப்படின்னு. சரியா? இப்போ நீங்க இதுலயே நீங்க என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். சரியா? அப்போ இங்க இங்க
உள்ள வர்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெர்ஜி. வெளியே போகிறதுனா இது பெஸ்ட் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு போதும். ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மேப் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் அதுதான் இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இது பாருங்க, இதுதான் வந்து என்னது ஏ, இது என்னது, இதுல இருந்து வர்றது வந்து என்னது டி, இதுல இருந்து வர்றது என்னது பி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம சேர்த்துக்கிறேன், இதை சேர்த்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன் சின்னு சொல்கிறேன். சரியா, இதுதான் வந்து ஒரு வளையம். சரியா, அப்போ இது இந்த 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 வளையம் இருக்குதுல்ல, இதுல நம்ம எப்படிலாம் இப்போ இந்த மாதிரி நான் போடுறோன்னு வச்சுக்க. இப்போ இந்த மாதிரி நான் போடுறோம் அப்படின்னா இதுல இன்னும் எப்படிலாம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம். சரியா, ஈச் ஆக்டிவிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ரோ. இந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ரோ. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஈச் ஆக்டிவிட்டிஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபை ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ஈவன் இம்ப்ளைஸ் நோ two activities can be identified by the same start and events அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் எது எண்டு எதுன்னு சொல்லு. அப்போ அதுக்கப்புறம் சொன்னேன், நோட்ஸ் ஆர் நம்பர் ஐடென்டிஃபை தி ஆக்டிவிட்டிஸ் இனிக்குவலி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன், அப்புறம் என்ன கொடுங்க 2, இங்கே என்னது 3, அடுத்துங்க என்னது இருக்கு 4. அந்த மாதிரி ஒரு நம்பர் தனித்தனியாக கொடு. டைல் நோட் ஷுட் பி லோயர் தென் ஹெட் நோட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் வால் பகுதின்னு சொன்னேன்ல நான், வால் பகுதி தலைப்பகுதி அப்படின்னு வச்சுக்க. இப்போ இதுதான் வந்து வால் பகுதி தலைப்பகுதி. அப்போ டைல் நோட் ஷுட் பி லோயர் தென் இந்த ஹெட் நோட். அப்போ ஹெட் நோட்டை விட இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாரு, இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் 3 கொடுத்துருக்கேன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கேன் 3, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ இதை விட இது கம்மி தானே. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் 2 விட 1 கம்மி தானே. ரைட்டு. பிட்வீன் எனி 2 ஈவெண்ட்ஸ் தேர் ஷுட் பி ஒன்லி one and only one activities. However, more than one activity may emanate from that terminate to the event. Arrows should be in a straight, not curved or bent. அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த அம்புகுறி போடுறது வந்து எப்படி இருக்கணுமா, ஸ்ட்ரைட்டாக போடுங்க, பெண்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் தான், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். தி ஃப்ளோ ஆஃப் தி டயக்ராம் ஷுட் பி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்படின்னா அர்த்தம், இங்கே லெஃப்ட்ல இருந்தா நீ ரைட்ல இப்படி தான் போகணும் படம் போடுறப்ப. சரியா, ரைட்டு. ஏரோ ஷுட் நாட் பி கிராஸ்ட் அன்லெஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அவாய்டபிள். அதுன்னா இஷ்டத்துக்குலாம் நீ கிராஸ் பண்ணிலாம் நீ போடக்கூடாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் போடணும். அதனுடைய ஆங்கிள்ஸ், அப்போ டாங்லிங் மஸ்ட் பி அவாய்டட். டம்மி ஆக்டிவிட்டி ஷுட் பி இன்ட்ரடியூஸ் இட் நெசசரி. டம்மி ஆக்டிவிட்டின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே இருந்து இங்கே இருந்து எனக்கு ஒரு இது இங்கே நான் போகிறேன்னு வச்சுக்கேன். இப்போ இங்கே 3லேருந்து 4க்கு, 4லேருந்து 5க்கு நான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் போடுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், டம்மியாக போடுவேன். ஏன்னா எனக்கு என்ன இங்கேருந்து எனக்கு போய் ஆகணும். அதுதான் டம்மி ஆக்டிவிட்டி ஷுட் பி நெசசரி. வைல் நம்பரிங் தி ஈவெண்ட்ஸ், நோ ஈவெண்ட்ஸ் கேன் பி நம்பர் அன்டில் தி ஆல் ப்ரெசிடிங் ஈவெண்ட்ஸ் ஆர் நம்பர். ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறாங்க, முதல்ல இந்த மாதிரி நீ வளையம் போடுறேன்னா, இந்த நெட்ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அப்படின்னா, அப்போது அந்த நெட்ஒர்க்கு நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா, அது இப்போ நம்ம சம்ஸாகவே சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியும். உங்களுக்கு பாருங்கள். Example. Illustrate how to project can be constructed. Consider the following example where the project involves several activities which are given in the following table with their procedure activities. அப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இதுதான்ப்பா, இப்போ இது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரொசீஜர் ஆக்டிவிட்டி, முந்தைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அர்த்தம், இது வந்து செயல்கள், இது வந்து முந்தைய செயல்கள். சரியா, ரைட், ஓகே. அப்போ இதுக்கு எப்படி சார் அந்த நம்ம கிராஃப் போகிறது அப்படின்னா, முதல்ல பாருங்க, ஏக்கு அப்புறம் அது வரை இதுக்கு முன்னாடி. சரியா, ஏ என்ற செயலுக்கு முன்னாடி இது வந்து செயல், இது வந்து என்னது ஆக்டிவிட்டிஸ், இது வந்து ப்ரிசிடிங் ஆக்டிவிட்டிஸ். ஏக்கு முன்னாடி எதனா இருக்குதுன்னு பாரு, இல்லை. அதுதான் நான் என்ன பண்றேன், இங்க முதல்ல 1, இங்க என்ன பண்றான் 2, இது 1, இது 2, இது 2 சேர்ந்த மாதிரி என்ன பண்றான் ஏன்னு ஆரம்பிச்சுட்டுன்னா, அதுக்கு அப்போ ஏ பேர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பிசின்றது எங்க அப்படின்னா, இந்த பிசின்ற செயலுக்கு முந்தைய செயல் என்ன வருது, ஏ. அப்போ இதுதான் வந்து என்னது ஏ. அப்ப பிசிக்கு முந்தன செயல் என்ன அர்த்தம், இப்படி போடலாமா பாரு, இதுதான் இது
ஏ. அப்போ இதை நான் என்ன பண்றேன், சப்போஸ் நான் என்ன சொல்றேன் பி, இதை நான் சீன் எடுக்கிறேன்னா பிக்கும் சிக்கும் முந்தின செயல் வந்து ஏ தானே, கரெக்டா? அப்போ இங்கே 1 2னா இங்கே நான் என்ன பண்ணலாம் 3 4 முடிஞ்சதா பாரு, இதே முடிஞ்சதா பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிசி பிசிக்கு ஆஃப்டர் தட், அதாவது இப்போ என்னன்னா, இப்போ இங்க இருக்கிற ஏக்கு அப்புறம் என்னது பிசி இருக்குது. அப்போ பிசிக்கு அப்புறம் என்ன இருக்குதான் அப்படின்னா டின்னு இருக்குதான். பிக்கும் சிக்கு அப்புறம் என்ன இருக்குது, டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், டின்றது நான் இப்படி போடுறேன் இங்க, இது என்னது டி, சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிக்கும் சிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த செயல்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னா இ இருக்கான். இப்ப பிசி இருக்குல்ல, பிசிக்கு அப்புறம் என்ன இருக்குது, மீண்டும் என்ன வருதுன்னா ஈன்னு இருக்குதான். அப்படின்னா அப்ப பிசிக்கு அப்புறம் இ இருக்குதுன்னா நான் என்ன பண்றேங்க, இங்க ஈன்னு போடுறேன். சார் அடுத்து ஒரு கேள்வி சார், இப்போ நீங்கள் வந்து பிசி தானே சார் சொன்னீங்க, பிசிக்கு அப்புறம் தான் சார் டி வரணும். இப்போ நீங்கள் எல்லாமே இந்த சியிலேருந்து போடுறீங்களே, இதுதானே, இது வந்து எனக்கு சி தானே, இதில் தானே நீங்கள் டி எடுக்கிறீங்க, அப்போ பி என்ன சார் ஆச்சு? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே நம்ம டம்மியாக ஒரு ஆரம்பிக்கிறோம். டம்மி ஆக்டிவிட்டிஸ் நடத்தும். அதுக்கு பேர் என்னது, டம்மி ஆக்டிவிட்டிஸ். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரியும் பாருங்க. பியும் சியும், அது பிக்கும் சிக்கும் அதுக்கு அடுத்தது என்ன வருது, பிக்கு சிக்கு அடுத்தது டி. அப்படின்னா டிக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது, டிக்கு முன்னாடி வந்து டிக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆக்டிவிட்டிஸ் பிசி ஒன்று அப்படின்னா சொல்லு, இல்லைன்னா என்ன பண்ண, பிக்கும் சிக்கும் அப்புறம் என்ன இருக்குது டி, இது வந்துருச்சு டி. அப்போ இங்கே 4னா அங்கே என்ன வரணுங்க 5. அதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் என்ன இருக்குது இ, அப்போ பிக்கும் சிக்கும் அடுத்து என்ன இருக்குது இ, அது தட் இஸ் என்னது 6. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க, டி டி கமா இ, டிக்கும் இக்கும் அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா எஃப் வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்ந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒரு எஃப்னு ஒன்று போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவாங்க, இப்படி ஒரு லைன் போட்டுருவாங்க, சார் இப்படி போடலாம் சார் எஃப் சார், அது சார் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, டிஇ தானே, டிஇக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி நான் இப்படி ஒன்று போட்டுறேன் சார், போட்டால் இது எஃப் சரியா போயிடும் சார். அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் உங்க இருக்கணும். நீ இங்க 2 இதுல சேர்த்து நான் செய்யறேன்னா நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, சரியா? ரைட், ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, டியும் சேர்ந்து தானே, இப்போ பாரு நான் டியும் சேர்ந்து, டியும் சியும் சேர்ந்து நான் எஃப்னு நான் சொல்றேன், சரியா? என்ன சொல்றேன், எஃப், தட் இஸ் இதுதான். அப்போ இங்கே 6னா இங்கே என்ன வரணும் 7. அப்போ டிஇ சேரலையே சார், ஆனால் என்ன பண்ண, டம்மி ஆக்டிவிட்டிஸ் ஒன்று போட்டுக்க வேண்டியதான். என்னது, டம்மி ஆக்டிவிட்டிஸ். டம்மி ஆக்டிவிட்டிஸ் போட்டுட்டுனா இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 7 எனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டினோட ஒட்டுமொத்த மேப்புமே இதுதான். ஆனால் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ உங்களுக்கு இப்போ பாரு, மீண்டும் சொல்கிறேன் பாரு, ஏக்கு முந்தைய செயல் எதுவுமே இல்லை, ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால போட்டுட்டேன். பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, பிக்கு முன்னாடி ஏ இருக்குது. சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, சிக்கு முன்னாடி ஏ இருக்குது. அதுக்கப்புறம் டிக்கு முன்னாடி என்ன இருக்குது, டின்றது டிக்கு முன்னாடி பிசி ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி இக்கு முன்னாடி என்ன இருக்குது, பிசி இருக்குது. அப்போ இக்கு முன்னாடி பியும் சி இருக்கு. அதே மாதிரி எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது, எஃப்க்கு முன்னாடி டிஇ இருக்குது. அப்போ ஸோ இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோமா? இதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லணும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம். A has no procedure. It is starting activities of the project. Draw the 2 nodes. Draw a line between the put arrow mark in the line. So the activities say this is so and below. ஆரம்பிச்சிட்டோமா, அதை சொல்லிட்டாங்களா, இதான் இது வந்து 1 2, இது என்னது ஏ. என் ஸ்டைல் நோட் ஆஃப் ஏ நம்பர் 1 அப்படின்னா இங்கே எதுக்கு நம்பர் 1ன்னு கூட, ஹெட் நோட் நம்பர் 2 சின்ஸ் பிஎன்சி எஸ் preceded as A. We mean that after completion of A, 2 activities start from it, head note 2. This is shown in the below. அப்போ நம்ம தான் சொன்னோம்ல, இந்த ஏன்றது இந்த பிசின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க பிசி எஸ் பிரசிடென்ட் ஏ அப்படின்னு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்க என்ன பண்ண, இதுதான் வந்து ஏ. அப்போ ஏல இருந்து என்ன பண்றாங்க, பி, இங்க சி ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம், சரியா? ரைட், ஓகே.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, லெட் 3 and 4 number denote the head note of B, C respectively. D and E activities have preceded B and C. Since B, C have different head notes, we have to use dummy activities. டம்மி நான் இப்போ சொன்னல முன்ன டம்மி ஒன்று போடணுமான்னு சொன்னாலே அதை டம்மி ஆக்டிவிட்டிஸ் ஃபார் நோட் 3 and 4. அப்போ இதுதான் என்னது ஏ, இங்கே என்னது பி, இது என்னது சி. அப்போ டம்மி ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு செய்கிறோம், 3 to 4. பிக்கும் சிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டம்மி ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம். நோடு 3க்கும் நோடு 4க்கும் நம்ம பண்ணுறோம். ஸ்டார்ட். லெட் 5 and 6 ஹெட் நோட் ஆஃப் டி. அப்போ 5 and 6 வந்து ஹெட் நோட் ஆஃப் டின்னு என்ன அர்த்தம், இதுதான், இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், this is shown in the below. F has its predecessor as D and E. F has என்னது preceders என்னது D and E. Hence we have to dummy activities 5 and 6 அப்படின்றது நம்ம சொல்றோம். சரியா, 5 and 6. அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன், இதுதான் இது D. இப்போ நமக்கு பார்த்தல D and E ரெஸ்பெக்டிவ்லி, D and E ரெஸ்பெக்டிவ்லி. சரியா, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பாருங்க, தி கம்ப்ளீட் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் இஸ் ஷோன் இன் தி பிலோ. அப்போ என்ன பண்றாங்க, இப்போ கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, என்ன எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க பாருங்க. எஃப் ஹேஸ் ப்ரொசீஜர் அஸ் டி அண்ட் இ. சரியா, அப்போ எஃப் இதுதான் வந்து என்ன அர்த்தம், எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது, டி இ இருக்குது. அப்போ இதுதான் என்னது டி, இதான் என்னது இ. அப்போ அதுக்கு எஃப்க்கு முன்னாடினா அப்போ இதான் அர்த்தம். சரியா, எஃப்க்கு முன்னாடி டிஇ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்ன இருக்கும், பி, இது வந்து சி, இது என்னது ஏ அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ முடிஞ்சது. ஹென்ஸ் we have a dummy activities for 5 to 6. அப்போ டம்மி ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அர்த்தம், இது வந்து என்னது டம்மி, இது என்னது டம்மி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டியும் சேர்ந்து தான் அது இ. அப்போ எஃப்ன்றதுக்கு முன்னாடி, எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது, டிஇ இருக்குது. அதுதான் இந்த வருது. அதனால தான் நம்ம என்ன பண்றோங்க, டம்மியா ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. லெட் தி ஹெட் நோட் ஆஃப் எஃப், ஹெட் நோட் ஆஃப் எஃப் பி 7. ஹெட் நோட்னா இந்த டைலு ஹெட் நோட் ஆஃப் 7 வந்து இது என்ன கொடுக்குறேன்னா 7 கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் தி கம்ப்ளீட் நெட்வொர்க் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் ஆஸ் ஷோன் பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இப்போ இதை தான் நான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி சொன்னேன். ஸோ இங்கே நம்ம ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால ஏக்கு போட்டுக்கோங்க. ஏக்கு அப்புறம் பிசி இருக்குது, அதை போட்டுக்கோம். பிக்கு அப்புறம் டி சொல்லணும், அதுக்கு ஒரு டம்மி ஆக்டிவிட்டிஸ் நம்ம போடணும். அந்த டம்மி ஆக்டிவிட்டிஸ் மூலயமா டிஇ நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மீண்டும் இன்னொரு நம்ம எஃப்க்கு முன்னாடி ஒரு டம்மி போடணும்னு சொல்றது. இதை தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றும் உங்களுக்கு அழகாக கிளியரா படத்தை கொடுத்தோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2, டிரா தி நெட்வொர்க் ஃபார் தி ப்ராஜெக்ட் ஹூஸ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆஸ் கிவன். அப்போ இங்க என்ன அர்த்தம் பாரு, ஏக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, டிக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. டேக் தி இனிஷியல் நோட் ஆஸ் 1. சின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏ அண்ட் பி ஹேவ் நோ ப்ரொசீஜர்ஸ் பை தி போத் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நோட் 1. லெட் தேர் ஹெட் நோட் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் இது என்ன சொல்றாங்க, ஸ்டார்டிங் இனிஷியல் வந்து என்ன சொல்ல 1, ஆக்டிவிட்டிஸ் அதுல இருந்து என்ன சொல்ல ஏக்கு போகுது, அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஏ போகுது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது டின்னு போகுதுன்னு அர்த்தம். சரியா, அப்போ இங்க 1ன்னா இங்க என்ன அடுத்த ஆக்டிவிட்டி, இது 1ன்னா அந்த இங்க என்ன கொடுக்கணும் 2, இங்க என்னது 3 கொடுக்கணும். சரியா, அதான் கொடுக்குறாங்க பாரு. டி ஹேவ் நோ ப்ரொசீஜர் போத் லெட் தேர் ஹெட் நோட் 2 and 3 ரெஸ்பெக்ட் இஸ் ஷோன் இன் தி பிலோ. இந்த மாதிரி இப்போ அது கொடுத்துட்டுமா, இப்போ அதை கொடுத்தது தான் இந்த கொடுத்துருங்க பாரு. புரியுதா, ரைட், ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, சின்ஸ் பி அண்ட் சி ஸ்டார்ட் ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் சி, completion of A. From the node, the activities B and C start. Let 4 and 6 be the head nodes of the respectively shown in the below அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்க இப்போ கொஸ்டின் வந்து நீங்க என்ன இப்போ பாருங்க, இதான் கொஸ்டின். என்ன சொல்றாங்க, இப்போ ஏக்கும் பிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை. இந்த பாரு, ஏக்கும் பிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால இங்க போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஏல இருந்து தான் இது பிசின்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏல இருந்து தான் ஆரம்பிக்குது.
இமிடியட் ப்ரொசீஜர். அப்போ ஏல இருந்து என்ன சொல்றாங்க பி. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்படி போடலாம். சரியா, ஏல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். வேணா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதே நான் அழகாக ஒரே படமாக கொடுத்தேன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல இதை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏக்கும் டிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால என்ன பண்ணுறோம், ஒன்றுன்னு போட்டுறோம். அப்போ என்ன பண்ணுது, இது வந்து என்னது ஏ, இது வந்து என்னது டி. அப்போ இது வந்து என்னது ஏ, இது என்னது டி. அப்போ இங்கே ஒரு வட்டம் ஈவன் நம்ம வரைகிறோம். இங்கே என்னது 2, இது வந்து என்னது 3. முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏ பாரு, ஏவும் பாரு, ஏவுக்கும் டிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் பாரு, ஏக்கும் அதுக்கு ஏல இருந்து அதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னா பிசின்னு ஆரம்பிக்குது ஏல இருந்து. அப்போ ஏல இருந்து நான் என்ன பண்றேன், இங்க பி, இங்க என்னது சி. அப்ப நான் இங்க கொடுக்கலாமா, என்னன்னு கொடுக்கலாம் பாரு, பி, இது சி. அப்ப 3னா இங்க என்ன வரணும் 4, இங்க என்னது 5. முடிஞ்சுதா? அப்ப ஏக்கு அப்புறம் பிசி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்கு அப்புறம் இ. டிக்கு அப்புறம் ஈனா என்ன அர்த்தம், இதுதான். டிக்கு அப்புறம் ஈனா வருது பாரு, இதுதான் என்னது இ. அப்போ இங்க 5 அப்படின்னு இங்க நம்ம என்ன சொல்றோம், இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாரு. இப்போ நம்ம இங்க சரி, இது என்ன 4 6 கொடுத்துரு, இது 6 கொடுத்துரு, நம்ம என்ன பண்ணுவோம் 5 கொடுத்துருவோம். சரியா? இப்போ இங்க இங்க இருக்குல்ல, இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்போ ஏக்கு அப்புறம் தானே பிசி போட்டுட்டோமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்ன சொல்றேன், டிக்கு அப்புறம் இங்க இ. இது வந்து என்ன பாரு, இப்போ சப்போஸ் இது 5ன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் தானே டி, டிக்கு அப்புறம் தான் இ. முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பிசிஇக்கு அப்புறம் எஃப். அப்படின்னா பி சிஇ, இது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா எஃப் வருதுன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது மொத்தத்தையும் சேர்ந்தாதான் என்னது எஃப். இது மொத்தத்தையும் சேர்ந்தா என்னது எஃப். அப்போ இந்த மாதிரி போட முடியுமானா போட முடியாது. நமக்கு சிங்கிள் தான் காமிக்கணும். சிங்கிள் இதாக காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து என்னது 6. அப்போ இங்க நான் எஃப் எனக்கு வேணும் பாரு. எஃப்ன்றது என்னது, பிசிஇக்கு அப்புறம் தான் என்ன வருது எஃப். அப்ப பிசிஇக்கு அப்புறம் எஃப் வருதுன்னா இப்ப நான் இங்க ஒரு டம்மி ஒரு ரோ உருவாக்குறேன். அதே மாதிரி இங்க இருந்து என்ன பண்றேன், டம்மி உருவாக்குறேன். அதுல இருந்து நான் என்ன பண்றேன், எஃப்னு ஒண்ணு எடுக்கிறேன். சரியா? எஃப் எடுக்கிறேன். எஃப்ன்றது இதுதான். சரியா? எஃப். அப்போ இங்க 6னா இங்கன்னா வரும் 7. இங்க 6னா என்னது 7. ஓகே. அதுக்கப்புறம் எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஜி. எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது ஜி. அப்போ இது என்னது ஜி. அப்போ இங்க இதனுடைய ஹெட் நோட் நம்ம என்ன இருந்ததும் 8. இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இக்கு அப்புறம் என்ன வருதுன்னா ஹெச். இக்கு அப்புறம் என்ன வருதுன்னா ஹெச். இதுதான் என்னது ஹெச். அதுக்கப்புறம் இப்போ இக்கு அப்புறம் ஹெச் நான் இங்கேயே நான் நிறுத்துறான்னு வச்சுக்கோ. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்க பாரு, ஜியும் ஹெச்சும் சேர்ந்தது தானே ஐ. அப்போ என்ன பண்ணும், இதை நேரடியாவே நான் என்ன கொண்டு கொடுத்துடலாம். நேரடியாவே நான் என்ன பண்ணோம், இதை நேரடியாக இங்கே கொண்டு கொடுத்துருவோம். இப்போ ஈஸியாக இருக்கும் பாரு இப்போ உங்களுக்கு சொல்றது. இப்போ இது ஹெச் அப்படின்னு நம்ம இங்கே முடிச்சிடலாம். சரியா? அப்போ இங்கே முடிச்சிட்டோம்னா ஜிக்கும் ஹெச்சுக்கும் அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஐன்னு இருக்குது. தட் இஸ் 9. புரியுதா? விளக்கம் புரியுதா? முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஏக்கு முன்னாடி இதை பாரு, ஏக்கும் டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால 1. ஏக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா பிசி இருக்குது. ஏக்கு அப்புறம் இந்த பாரு, இந்த பிசி இங்கே இருக்குது, இந்த போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், டிக்கு அப்புறம் இ இருக்குது. இதை பாரு, டிக்கு அப்புறம் இ இருக்குது, நமக்கு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பிசிஇ எல்லாம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா எஃப் இருக்குது. அப்போ இது இங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஒன்னா சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், எஃப் கொடுக்கணும். அப்போ இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன பண்ணணும், டம்மி ஆக்டிவிட்டிஸ் நம்ம தரோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எஃப்க்கு அப்புறம் என்ன வருது, ஜி வருது. எஃப்க்கு அப்புறம் ஜி இங்க. அதுக்கப்புறம் இக்கு அப்புறம் ஹெச். இதான் இக்கு அப்புறம் என்ன வருது ஹெச். இங்க நம்ம கொடுத்துட்டோம். அப்போ ஜியும் ஹெச்சையும் சேர்ந்த மாதிரி தான் என்ன வருது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஐ வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது இப்படிதான் இந்த நெட்வொர்க் நம்ம அனலைஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், இப்போ சம்ஸ்ல சொல்றப்போ இப்போ உங்களுக்கு அந்த
ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஏக்கும் பிக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் தி நோடு பிசி ஸ்டார்ட் ஹெட் 4 and 6 ஹெட் நோட் ஃப்ரம் தஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது பாருங்க, அதுதாங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏக்கு ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, இதை நான் நம்பர் கொடுக்குறேன். பிசிக்கு முன்னாடி என்னது 4 6ன்னு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாரு, E start after D, so E is node 3 and let 5 in node 5. After completion of BC and the E activities F start. BCE must merge a node from which F start. For this, we have two dummy activities D1, D2. Let 7 head node of B. அப்போ என்ன dummy activities என்ன அர்த்தம், dummy activities. சரியா, dummy activities. G start after F. G start வந்து என்னது after F. From the node 7. From the node 7. After the completion of E, the activity H start and once, so that the activity G and H merge node say 8. From 8, I start and let it end at 9. The completion network. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏக்கும் டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது பிசி இருக்குது, ஏக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் என்ன இருக்குது இ இருக்குது, இந்த பிசிஇ இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா எஃப் இருக்குது, எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது ஜி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இக்கு அப்புறம் என்ன இருக்குது ஹெச் இருக்குது, இந்த ஜிக்கும் ஹெச்சுக்கு அப்புறம் என்ன இருக்குது ஐ இருக்குது. இதோட இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா, ரைட். இப்படிதான் நம்ம இந்த படத்தை தான் நான் இந்த ஃபிகரை தான் நான் முதல்ல உங்களுக்கு நான் காமிச்சேன், இது எப்படி வருது அப்படின்றது. சரியா, ரைட், ஓகே. இப்படிதான் நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கை ட்ரா பண்ணணும். சரிங்களா, அப்போ இங்க பாருங்க, இது வந்து டைல் நோட்ஸ், ஹெட் நோட்ஸ். இங்க ஒன்றுன்னா அங்கே என்ன இருக்கணும் 2 இருக்கணும், 2ன்னா அங்கே 4 இருக்கணும், 4ன்னா அங்கே 6 இருக்கணும், 6ன்னா 7 இருக்கணும், 7ன்னா 8 இருக்கணும். இன்க்ரீஸ் ஆகவே இருக்கணும், இதனது அதிகமாக இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நீங்க இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, நாங்க 3ன்னா கூட 2 கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்க 1 3 5, அதுக்கப்புறம் என்னது 8, 8க்கு அப்புறம் என்னது 9. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும், அதையும் நீ பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த அந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த ஏரோ மார்க் போகிறோம்ல, ஏரோ ஒன்று சென்ட்ரலில் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எட்ஜில் எண்டில் கொண்டு போய் போடலாம் அப்படின்ற சமாச்சாரமும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டுடே கிளாஸ் ஓவர்.